இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி 2026க்கு ரொம்ப முக்கியமா ரிப்பீட் ஆகுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸ் அண்ட் எக்ஸாம் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் புக் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நீங்க ஒரு அமௌண்ட் பேங்க்குக்கு கொடுக்குறீங்க, அது மேல பேங்க் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ ரேட் இன்டூ டைம் டிவைடட் பை 100. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஎன்பிசியில் ரொம்ப ரிப்பீட் ஆகுற ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதாவது பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு ₹5,000. ரேட் வந்து 10% பெர் இயர், டைம் வந்து 2 years. ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. டேரக்டாக நம்ம இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் பிளக் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 5,000 இன்டூ 10 இன்டூ 2 டிவைடட் பை 100. ஸோ இது எல்லாமே நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு 1000 வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 5,000 rupees டெபாசிட் பண்ணா 2 yearsக்குள்ள நீங்க 1,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிளா ஃபார்முலா பிளக் பண்ணினா போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு நம்பர்ஸும் டிவைட் ஆகுற சின்ன நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 12 and 18. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிரைம் ஃபேக்டர் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? 12க்கு பிரைம் ஃபேக்டர் வந்து 2 into 2 into 3. 18க்கு பிரைம் ஃபேக்டர் வந்து 2 into 3 into 3. ஸோ இப்போ ஸ்டெப் 2ல டேக் த ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஈச் பிரைம் நம்பர். அப்போ 2 மீன்ஸ் ஹையஸ்ட் இஸ் 2 ஸ்கொயர். 3ல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இஸ் 3 ஸ்கொயர். ஸோ ஸ்டெப் 3ல டைரக்டா நீங்க அந்த ஐ மீன் யூ நீட் டு மல்டிப்ளை இட். அதாவது எல்சிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்டூ 3 ஸ்கொயர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 9 விச் இஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இது ரொம்ப வெரி சிம்பிள் மெத்தட். ஸோ எக்ஸாம்ல வந்து காமனா வரக்கூடிய ஒரு கொஸ்டின். தென் கொஸ்டின் 3 பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்னா ஒரு நம்பரை 100 பார்ட்ஸ்ல டிவைட் பண்றது தான் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 500க்கு 20% ரெடியூஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்? அதாவது ஸ்டெப் 1ல 20% ஆஃப் 500 வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்ப 20%னா 20 டிவைடட் பை 100. அப்ப 20 டிவைடட் பை 100 ஆஃப் 500. ஆஃப்னு வந்தாலே நீங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுடணும். அப்போ 20 டிவைடட் பை 100 இன்டூ 500 அது எல்லாமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது யூ வில் கெட் 100. இப்போ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்து யூ நீட் டு ரெடியூஸ். ஓகே, என்ன ரெடியூஸ் பண்ணுவீங்க? 100. அதாவது 500 minus 100 which is equal to 400. So final answer is 400. So இது TNPSCல fixed question. So ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். Then question number 4. Question number 4 பாத்தீங்கன்னா ratio and proportion. Ratio means comparison like A and B comparison சொல்லுவாங்க. So for example ஒன்று பார்க்கலாம். அதாவது A is to B which is equal to 3 is to 4. ஓகேங்களா? அப்போ A is equal to 15னா B என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் கண்டுபிடிங்க. 3 யூனிட்ஸ்னா which is equal to 15. அப்போ அதுல இருந்து 1 யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ so 1 யூனிட்னா which is equal to 15 divided by 3 which is equal to 5. So then 4 units. Finally இப்போ 4 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். அப்போ 4 யூனிட்ஸ் which is equal to 4 into 5 which is equal to 20. அப்போ B யோட வேல்யூ வந்து 20. ஸோ இது பியூரா வந்து ஒரு லாஜிக் கொஸ்டின். ஸோ மிஸ்டேக்ஸ் மேக்ஸிமம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க ஒரு சிம்பிள் ஐடியா ரிமெம்பர் பண்ணுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு பர்சன்ஸ் இன்டூ டேஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 1 person 10 daysல ஒர்க் கம்ப்ளீட் பண்றான். அப்போ 2 persons வந்து சேம் ஒர்க்கை எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவான்? ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ ஒரு பர்சன் வந்து 10 days. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 10% மைனஸ் டேஸ். கரெக்டுங்களா? அப்போ 2 persons ஒர்க் பண்ணுனா எவ்வளோ டேஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பர்சன். அப்போ 10 divided by 2 which is equal to 5 days.
ஸோ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மோர் பீப்புள் நிறைய பீப்புள் இருந்தாங்கன்னா லெஸ் டேஸில் வந்து நம்ம ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ். ஸோ இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஈஸியஸ்டான டாபிக். இதுக்கு மெயின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ட்ரெயின் 120 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸில் போகுதுன்னா அப்போ ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? அப்போ ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ I want you to remember these three forms. Okay, என்னென்ன ஃபார்ம்? Speed is equal to distance divided by time, distance which is equal to speed into time, time which is equal to distance divided by speed. So one formula மட்டும் remember பண்ணனா போதும். And then question number 7 பார்த்தீங்கன்னா algebra. So algebraல வந்து solve for x. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அல்ஜிப்ரால இப்படி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 5 which is equal to 15. அப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணுவீங்க? 5 ரைட் சைடுக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ 2x which is equal to 15 minus 5. ஸோ 2x which is equal to 10. ஸோ ஸ்டெப் 2 வந்து x is equal to 10 divided by 2 which is equal to 5. ஸோ வெரி ஈஸி, பட் எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ண சிமிலர் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இந்த சம்மை சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரியில் பேசிக்காக ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஜாமெண்ட்ரியில் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா ஆன்சர் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். So length which is equal to 5 meter, breadth which is equal to 4 meter. அப்போ ஏரியானா which is equal to length into breadth. So 5 into 4 which is equal to 20 square meters. இல்லைனா 20 meter square கூட நீங்க எழுதிக்கலாம். So basic formula, but TNPCல ரொம்ப guaranteed-ஆன question இது. Then question number 9 பார்த்தோம்னா history. So ஹிஸ்ட்ரியில வந்து பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் மீன்ஸ் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் செஷன். இந்த கொஷின் வந்து டிஎன்பிசியோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா 1885, பிளேஸ் பாம்பே, பிரசிடென்ட் வந்து WC பானர்ஜி. ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுது. தென் கொஷின் நம்பர் 10 வந்து பாலிட்டியில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். இது ரொம்ப எவ்ரி இயர் வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதில் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா டோட்டல் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் வந்து 12 to 35. ஸோ ரைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல், கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ டிஎன்பிசியில் டைரக்டாக கொஷின் வரும். எப்படி கொஷின் வரும்னா ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 6ன்னு எழுதணும். விச் ஆர்டிகல்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 12 to 35 எழுதணும். ஸோ கைஸ் இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷனில் போட்டிருக்கிற ஆஃபர்ஸ் பார்க்கலாம். கைஸ் எங்கள் இன்ஸ்டிடியூஷனில் டிஎன்பிசி 2026க்கு ஃபுல் ப்ரிப்பரேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ உங்களோட கம்ப்ளீட் சிலபஸ், டெய்லி டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் வீக்லி ரிவிஷன் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 12/35 A1H அத்திப்பாடி வயல், காலம்புழா ரோட், கூடலூர், நீல்கிரிஸ். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒன் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் வைஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம். நான் உங்கள் சரண்யா பிரபு, சைனிங் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் TNPC 2026.